வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் காயத்ரி ஸ்ரீ ஆனந்த். நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். ஹலால் சான்றிதழ் பாவனையிலிருந்து நீக்கம். மஹிந்த சிந்தனை கொள்கை திட்டத்தில் பெண்களுக்கு விசேட இடம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிசில் ராஜபக்ஷ தெரிவிப்பு. இலங்கைக்கும் கொரியாவுக்கும் இடையில் மீண்டும் நேரடி விமான சேவைகள். காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சின் யாழ் மாவட்ட அலுவலகம் திறந்து வைப்பு. ஈக்வடோரில் தும்புராகுவா எரிமலையின் குமரல் ஆரம்பம். அவை தலைப்புச் செய்திகளின் விரிவான செய்திகளை பார்ப்போம். முதலில் உள்நாட்டு செய்திகள். ஹலால் சான்றிதழ் பாவனையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. மகா சங்கத்தினர், ஜமியத்துல் உலமா பிரதிநிதிகள், இலங்கை வர்த்தக சபை அங்கத்தவர்கள் ஆகியோருக்கு இடையில் நடைபெற்ற பல சுற்று பேச்சுவார்த்தைகளை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த தீர்மானம் பற்றி அறிவிக்கப்பட்டது. பல பாவனைப் பொருட்களுக்கு ஹலால் சான்றிதழை வழங்குவது தொடர்பாக மக்கள் மத்தியில் காரசாரமான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. ஹலால் சான்றிதழுடனும் ஹலால் சான்றிதழ் இல்லாமலும் வெவ்வேறாக பொருட்களை உற்பத்தி செய்வது கஷ்டமான காரியம் என வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன்படி பாவனைப் பொருட்களுக்கு ஹலால் சான்றிதழ் வழங்குவதை நிறுத்துவதென தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக ஜமியத்துல் உலமா அறிவித்துள்ளது. ஆயினும் ஏற்றுமதிக்கான பொருட்கள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக நடத்தப்படும் விசேட வர்த்தக நிலையங்களில் விற்கப்படும் பொருட்கள் ஆகியவற்றில் ஹலால் இலச்சினையை இடம்பெறச் செய்ய முடியும். இது இந்த நாட்டின் இன ஒற்றுமை மற்றும் சகவாழ்வை முன்னிட்டு எடுக்கப்பட்ட நல்லதொரு தீர்மானம் என்று பேராசிரியர் சங்கிக்குரிய பெல்லன்வில விமலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக தேரர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில், இவ்வாறான நாடொன்றில் வேறு நாடுகள் போன்று ஹலால் சான்றிதழ் வழங்குவது அவசியமில்லை என்பது எமது நிலைப்பாடாகும். இதன் அடிப்படையில் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடிவு ஒன்றுக்கு வந்துள்ளோம். இவ்வாறான பிரச்சினைகளை நாம் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். සාකච්ඡා මගින් බුද්ධිමත්ව අපේ නුවණින් බුද්ධියෙන් අපේ අතින් පයින් නෙමෙයි. ஹலால் சஹதிக கிரீம. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா அமைப்பின் மௌலவி முர்ஷித் மௌஃபர் கருத்து வெளியிடுகையில், ஹலால் சான்றிதழ் முஸ்லிம் மக்களுக்கு அவசியமான ஒன்றாக இருந்தது. உண்மையில் பொதுவான முறையில் அனைவருக்குமாக விநியோகிக்கப்பட்டதிலிருந்து ஏற்பட்ட பிரச்சினை எங்களுக்கு தெரியும். அது தொடர்பாக எமது மற்றைய சகோதர மக்களின் உணர்வுகள் மத்தியில் நாம் மௌனமாக இருந்துவிட முடியாது. முஸ்லிம் மக்கள் என்ற வகையில் இந்த நாட்டின் பெரும்பான்மை சிங்கள மக்களுடனும் மற்றும் கிறிஸ்தவம், இந்து மக்களுடனும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் இந்த பரஸ்பர ஒற்றுமை வாழ்வுக்கு பாதிப்பு ஏற்படும் என எமக்கு தெரிந்ததால் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்மானம் ஒன்றுக்கு நாம் வந்துள்ளோம் என்று தெரிவித்தார். ஹிந்து ஜனயா சமகத் சாமேன் சமகியன் ජීවත් වී තිබෙනවා. එනිසා එම සහජීවනයට හානි වන තත්වයක් ඇතිවන බව අපට පෙනී ගිය නිසා අපි සියලු දෙනාටම පිළිගත හැකි තීන්දුව තීරණවලට එළඹී සිටිනවා. හැම දෙයකටම වඩා අපට වැදගත් වන්නේ අපගේ සියලු සහෝදර පිරිස සමග සාමයෙන් සමගියෙන් හා සුහදත්වයෙන් ජීවත් වීමට අවශ්‍ය වාතාවරණයක් ගොඩනගා ගැනීම තමයි. දැම්මම අපි ඇඩ්වයිස් කරනවා මේක හැටියට කම්පැනි වලට කියනවා මේක ඔප්ෂනල්. ஹலால் சான்றிதழ் இல்லாத பொருட்களை உடனடியாக சந்தைக்கு விநியோகிக்குமாறு வர்த்தகர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை வர்த்தக சபை தெரிவித்துள்ளது. உலக ஜனத்தொகையில் 40% டெங்கு நோய் அபாயத்தை எதிர்நோக்கியிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்த நிலைமை தீவிரமாக உள்ளது. நுளம்பினால் பரவும் டெங்கு நோய் தொடர்பான தகவல் முதலில் 1950ஆம் ஆண்டளவில் பிலிப்பைன்ஸ் மற்றும் தாய்லாந்திலிருந்து அறிய கிடைத்தது. 1970ஆம் ஆண்டாகும் போது 9 நாடுகளில் இந்த நோய் தீவிரமாக பரவியது. இன்று சுமார் 100 நாடுகளில் டெங்கு நோய் பரவியுள்ளது. ஈடிஸ் என்ற நுளம்பு மூலம் டெங்கு வைரஸ் பரவுகின்றது. இதற்கு சிகிச்சை அளிப்பதற்காக இன்னும் விஷேட மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. உலக ஜனத்தொகையில் 250 கோடி பேர் டெங்கு அபாயத்தை எதிர்நோக்குகிறார்கள். இவர்களுள் அதிகமானோர் ஆசிய, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளை சேர்ந்தவர்களாவர். இலங்கையிலும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை சற்று அதிகமாக உள்ளது. இந்த நோய் ஆபத்தை குறைப்பதற்கான வேலை திட்டம் ஒன்றை வகுப்பதற்காக தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் பிரதிநிதிகள் இன்று கொழும்பில் சந்தித்தனர். டெங்கு ஒழிப்பு சம்பந்தமாக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளல் மற்றும் மூலோபாயங்களை வகுத்தல் என்பன இதன் நோக்கமாகும். இந்த மகாநாடு எதிர்வரும் 15ஆம் தேதி முடிவடையும்.
30 வருடங்களுக்கு பின்னர் கொரியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் மீண்டும் நேரடி விமான சேவை ஆரம்பமாகியுள்ளது. அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தலைமையில் கொரியாவின் சோல் விமான நிலையத்திலிருந்து இந்த விமான சேவை நேற்று ஆரம்பமாகியது. இதனை குறிக்கும் வகையில் 276 பயணிகள் செல்லக்கூடிய A330-300 ரக விமானம் ஒன்று நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்கியது. ஞாயிறு, செவ்வாய், வியாழன் ஆகிய தினங்களில் கட்டுநாயக்கவிலிருந்து சோல் விமான நிலையத்துக்கும், சனி, திங்கள், புதன் ஆகிய தினங்களில் சோல் நகரிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கும் சேவைகள் இடம்பெறவுள்ளன. விமான சேவை ஆரம்ப வைபவத்தில் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிரியங்கர ஜாரட்ன, ஸ்ரீலங்கன் விமான நிறுவன தலைவர் பிரசன்ன விக்ரமசூரிய ஆகியோர் கலந்து கொண்டனர். சுற்றுலா தொழில் சம்பந்தப்பட்ட பல புதிய திட்டங்களுக்கு இவரிடம் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக சுற்றுலா அமைச்சு கூறுகின்றது. சுற்றுலா பயணிகளுக்கென புதிதாக 5000 அறைகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. 2016 ஆண்டளவில் 25 லட்சம் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவழைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் பொருட்டு சுமார் 50,000 ஹோட்டல் அறைகள் புதிதாக நிர்மாணிக்கப்பட வேண்டியுள்ளது. ஒவ்வொரு வருடமும் புதிய ஹோட்டல் அறைகளை நிர்மாணிப்பதன் மூலம் குறித்த இலக்கை அடைய உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சு கூறுகின்றது. பெரிய அளவிலான ஹோட்டல்களுடன் 2 அல்லது 3 அறைகளை கொண்ட சுற்றுலா விடுதிகளும் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. பாசிக்குடாவில் 700 அறைகள் கொண்ட சுற்றுலா ஹோட்டல் ஒன்று திறக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணத்தில் 300 அறைகள் கொண்ட ஹோட்டல் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. ரஷ்யாவைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் இலங்கையில் 9 பெரிய அளவிலான சுற்றுலா ஹோட்டல்களை நிர்மாணிப்பதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான யோசனை அண்மையில் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது சுற்றுலா தொழிலில் இலங்கை மாலைதீவை விட முன்னணியில் உள்ளது. சுற்றாடலும், இயற்கை அழகும் மற்றும் ஏனைய சேவைகளும் உலகின் ஏனைய நாடுகளை விட இலங்கையில் உயர்மட்டத்தில் காணப்படுவது இந்த முன்னேற்றத்திற்கு காரணமாகும். கடந்த வருடம் சுற்றுலா தொழில் மூலம் இலங்கைக்கு 100 கோடி அமெரிக்க டாலர்களை வருமானமாக பெற்றுள்ளது. கடந்த வருடம் 10 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்துள்ளனர். மஹிந்த சிந்தனை கொள்கை திட்டத்திலும் பெண்களுக்கு விசேட இடம் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளரும் அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதில் உள்ள பல விடயங்கள் தாய்மார்கள் மற்றும் பெண்களை அடிப்படையாக கொண்டவை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று ஆரம்பமான பெண்கள் தலைமைத்துவ பயிற்சி 2 நாள் செயலமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அகில இலங்கை பெண்கள் அமைப்பு இதனை ஒழுங்கு செய்துள்ளது. இதற்கான ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் கலந்து கொண்டார். காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சின் யாழ் மாவட்ட அலுவலகம் இன்று வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் ஆலோசனைக்கமைய இந்த அலுவலகம் யாழ் மாவட்ட செயலகத்தில் திறக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருவிநாயகம் தலைமையில் இடம்பெற்ற காணி அலுவலக திறப்பு விழாவில் அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பிரதி அமைச்சர் ஸ்ரீபால கம்லத், யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மஹிந்த ஹத்துருசிங்க உட்பட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இந்த அலுவலகத்தில் பணிபுரிவதற்காக அமைச்சரினால் 20 பேருக்கு நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் உள்ள ஆலயங்களில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. சிவராத்திரியை முன்னிட்டு கொழும்பில் உள்ள ஆலயங்களிலும் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. கொழும்பு முகத்துவாரம் ஸ்ரீ சொர்ணாம்பிகா சமேத ஸ்ரீமத் அருணாச்சலேஸ்வர ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜைகளில் இந்து மக்கள் பக்தி உணர்வோடு கலந்து கொண்டனர். சிவராத்திரி தினத்தையொட்டி கொழும்பு மருதானை கபிதாவத்த ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. மொரட்டுவை லுனாவ ஸ்ரீ விசுத்தாராம விகாரையின் வருடாந்தம் ஒழுங்கு செய்யப்படும் மகா சிவராத்திரி பூஜை நேற்று இரவு அந்த விகாரையில் இடம்பெற்றது. ஜனாதிபதிக்கும் நாட்டுக்கும் ஆசி வேண்டி பூஜைகள் இடம்பெற்றன. கிழக்கு மாகாணத்தில் பிரசித்தி பெற்ற கொக்கட்டிச்சோலை தாந்தூண்டீஸ்வரர் ஆலயத்தில் இடம்பெற்ற சிவராத்திரி பூஜை வழிபாடுகளில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருத்தாடல் பெற்ற திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திலும் சிவராத்திரி நிகழ்ச்சிகள் விமர்சையாக இடம்பெற்றன. சிவஸ்ரீ சண்முகரட்ன குருக்கள் தலைமையில் பூஜைகளும் ஏனைய வழிபாடுகளும் இடம்பெற்றன. பக்தர்கள் விரதமிருந்து சிவராத்திரியை அனுஷ்டித்தார்கள். வவுனியா கோவிக்குளம் சிவன் கோவிலில் சிவராத்திரி தின பிரதான வழிபாடுகள் நேற்றிரவு 12 மணிக்கு ஆரம்பமாகின.
யாழ்ப்பாணம் நல்லூர் ஸ்ரீ கமலாம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்திலும் யாழ் வீரகாளி அம்மன் ஆலயத்திலும் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்பட்டது. அங்கு 6 கால சாம பூஜைகளும் சிவலிங்க லிங்கோத்பவ பூஜைகளும் நடைபெற்றன. மகா சிவராத்திரி தினத்தையொட்டி மட்டக்களப்பு மயிலம்பாவளி காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளில் பெரும் எண்ணிக்கையான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஏறாவூர் ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலயத்திலும் அபிஷேகம் இடம்பெற்றது. நாவிதன்வெளி அன்னமலை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் இடம்பெற்ற மகா சிவராத்திரி விழாவில் 4 சாம பூஜை வழிபாடுகளையும் ஆலய பிரதம குரு விஸ்வ பிரம்மஸ்ரீ ஸ்ரீ கோணாமலை குருக்கள் நடத்தி வைத்தார். காரைதீவு எல்லை சிவன் ஆலயத்தில் ஆலய தலைவர் புஷ்பநாதன் தலைமையில் இடம்பெற்ற சிவராத்திரி விரதத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். பஞ்ச ஈஸ்வரங்களுள் ஒன்றான முன்னீஸ்வரம் தேவஸ்தானத்தில் நேற்றிரவு 1வது சாம பூஜையுடன் மகா சிவராத்திரி வழிபாடுகள் ஆரம்பமாகின. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். மாவத்தகம ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பிரதான குரு சண்முக சுந்தரம் சுவாமிஜியின் தலைமையில் விசேட சமய வழிபாடுகள் நேற்றிரவு நடைபெற்றது. சிவராத்திரியை முன்னிட்டு மலையகத்தில் பிரதான தோட்ட ஆலயங்களிலும் பூஜைகள் நடைபெற்றன. புசலாவ மெல்ஃபர்ட் தோட்ட கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளில் பக்த அடியார்கள் திரண்டு சிவபெருமானின் ஆசியை பெற்றுக் கொண்டனர். அக்கரைப்பற்று பிரதேசத்தில் சிறுவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுள்ளன. அக்கரைப்பற்று அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் சிவராத்திரி தின விசேட பூஜைகளை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இதன்போது கடந்த வருடம் உயர்தர பரீட்சையில் உயிரியல் பிரிவில் மாவட்டத்தில் 1ஆம் இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் 4ஆம் இடத்தையும் பெற்ற மாணவி தனியாசலம் தர்ஷிகா கௌரவிக்கப்பட்டார். கண் பார்வை இழப்பதற்கான காரணிகளில் குளுக்கோமா நோய் முதலிடம் வகிப்பதாக சுகாதார கற்கை பணியகம் அறிவித்துள்ளது. கண் பார்வை இழந்தவர்களுக்கு 14% குளுக்கோமா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாவர். உலகில் 25 பேரில் ஒருவர் கண் பார்வை குறைவால் பாதிக்கப்படுவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கண்ணில் வெள்ளை படுதல், பல்வேறுபட்ட விபத்துக்கள், குளுக்கோமா என்பன இதற்கு காரணமாகும். குளுக்கோமா எனப்படும் கண்ணில் ஏற்படும் இரத்த அழுத்த நோய் காரணமாக படிப்படியாக கண் பார்வை இழக்கும் நிலை ஏற்படுகின்றது. இந்நோய் ஏற்படும் பொழுது எதுவித வெளி அறிகுறிகளும் தென்படுவதில்லை. கண்ணில் இரத்த அழுத்தம் குறைதல் அல்லது அதிகரித்தல், நீரிழிவு, பரம்பரை நோய் போன்ற காரணங்களால் குளுக்கோமா ஏற்படுகின்றது. கண்ணில் ஏதாவது அழுத்தம் ஏற்படுவது இந்த நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் என குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் இனங்களுக்கு இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பினை சமாதானத்திற்கான பாத யாத்திரையில் ஈடுபட்டுள்ள குழுவினர் பெரிதும் வரவேற்றுள்ளனர். இந்த குழுவின் தலைவரான இந்தியாவின் மதகுரு துர்வா இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இவர்கள் இன்று மஸ்கெலியாவில் இருந்து கின்கத் ஹேன ஊடாக கடுவலையை வந்தடைந்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ராதாகிருஷ்ணன் இவர்களை வரவேற்றார். 24 நாடுகளைச் சேர்ந்த மதகுருமார்கள் 250 பேர் இதில் அடங்குகின்றனர். இவர்கள் இதுவரையில் 17 நாடுகளுக்கு சென்றுள்ளனர். கடந்த 6ஆம் தேதி கதிர்காமம் கிரிவிகாரையில் இருந்து இந்த பாத யாத்திரை ஆரம்பமானது. இது கண்டியூடாக யாழ்ப்பாணம் செல்லும். ஜனாதிபதி செயலகம், இளைஞர்களுக்கு நாளை அமைப்பு என்பன இதற்கு அனுசரணை வழங்குகின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான மைத்ரிபால சிறிசேன பாராளுமன்றத்தில் பிரவேசித்து 24 வருடங்கள் பூர்த்தியடைந்துள்ளன. 1989ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பொதுத் தேர்தலில் சுமார் 14,000 விருப்பு வாக்குகளை பெற்று புலனறுவை மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பாக தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு உறுப்பினர் இவராவார். மைத்ரிபால சிறிசேன 70ஆம் ஆண்டுகளில் இளைஞர் அமைப்பின் உறுப்பினராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டார். 80ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புலனறுவை மாவட்ட பிரதான அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார். மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளைஞர் அமைப்பில் முக்கிய பதவிகள் பலவற்றை வகித்திருந்தார். கட்சியின் மேம்பாட்டுக்காக அவர் அளப்பரிய சேவைகளை ஆற்றியுள்ளார். 2002ஆம் ஆண்டு கட்சியின் செயலாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டார். தமது கட்சியின் சார்பாக பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட 6 தடவைகளிலும் மைத்ரிபால சிறிசேன புலனறுவை மாவட்டத்தில் அதிகபட்ச விருப்பு வாக்குகளை பெற்று தெரிவானார்.
இதற்காக 25 வருடங்களாக ஒத்துழைப்பு வழங்கிய விவசாயிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்வு புலதீசி புத்தி சபையில் நேற்று நடைபெற்றது. மைத்ரிபால சிறிசேன லக்தரு திரிய என்ற அமைப்பு மாணவர்கள் 160 பேருக்கு கல்விக்கான புலமை பரிசில்களை வழங்கியது. மாவட்டத்தின் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண வைத்தியசாலைகளின் சேவை தரத்தை மேம்படுத்தும் வகையில் மாகாண சுகாதார அமைச்சு பல வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. வைத்தியசாலைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சம்மாந்துறை அன்வர் இஸ்மாயில் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு நடமாடும் எக்ஸ்ரே இயந்திரம் உட்பட பல வைத்திய உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இதற்காக சுகாதார அமைச்சு 55 லட்சம் ரூபாவை வழங்கியுள்ளது. இதனை கையளிக்கும் வைபவம் வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் அப்துல் அஜீஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாகாண சுகாதார அமைச்சர் MIM மன்சூர், கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் MS இப்ராலிப்பை உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். அக்கரைப்பற்று பட்டியடிப்பட்டி பெரிய கலப்பு நீர்ப்பாசன திட்டத்தின் அபிவிருத்தி வேலைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. மாகாண அமைச்சர் MS உதுமாலபை பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இந்த அபிவிருத்தி வேலைகளை ஆரம்பித்து வைத்தார். அக்கரைப்பற்றி பிரதேச சபை தவிசாளர் MA ராசிக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அக்கரைப்பற்றி மாநகர பிரதி மேயர் MM ரிசாம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த நீர்ப்பாசன திட்டம் அபிவிருத்தி செய்யப்படுவதால் அக்கரைப்பற்றி பட்டியடிப்பட்டி பிரதேசத்தில் சுமார் 3000 ஏக்கர் விவசாய காணிகளில் சீராக விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் என பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மக்கள் பயன்பாட்டு சேவைகள் ஆணைக்குழு மின்சார கட்டண மாற்றத்துக்கான யோசனை தொடர்பாக மக்களிடம் கருத்துக்களை கேட்க உள்ளது. எழுத்து மூலமாகவும் வாய் மூலமாகவும் தமது கருத்துக்களை முன்வைக்கலாம். வீடுகள், மதஸ்தலங்கள், அரசு நிறுவனங்கள், கைத்தொழிற்சாலைகள், ஹோட்டல்கள் ஆகிய துறைகளுக்கான மின்சார கட்டணங்களில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. ஒவ்வொரு துறைகளின் கீழும் மின்சார உற்பத்தி செலவு தொடர்பான கணிப்பீடுகள் மேற்கொள்ளப்படுவதுடன் அது சம்பந்தமான விவரங்களை www.pucsl.gov.lk என்ற இணையதளத்தின் மூலம் பெற்றுக் கொள்ளலாம். எழுத்து மூல யோசனைகளை எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு முன்னர் மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். தகவல்களை வழங்குபவர்கள் தமது முகவரி, இலத்திரனியல் முகவரி, தொலைபேசி இலக்கங்களை குறிப்பிட வேண்டும். வாய் மூலமாக கருத்து தெரிவிக்க விரும்பின் அதனை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். வாய்மூல தகவல் சேகரிப்பு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி கொழும்பில் இடம்பெறும். மேலதிக விவரங்களுக்கு 24 மணித்தியாலங்கள் பூராக செயற்படும் 07727011006 என்ற தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முடியும். தேசத்துக்கு முகுடம் கண்காட்சியை முன்னிட்டு அம்பாறை அக்கரைப்பற்றி பிரதான வீதியும் உட்பாதைகளும் புனரமைக்கப்பட்டு வருகின்றன. அம்பாறை பிரவுன் சந்திக்கும் ரீகல் சந்திக்கும் இடையிலான பிரதான பாதையை காப்பற்றிட்டு அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கை நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த பாதையின் புனரமைப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அபிவிருத்தியின் பெறுபேறுகளை சிறந்த முறையில் பெறுவதற்கு ஆத்மீக துறையிலும் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பு விசாகா கல்லூரியின் 2013ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான பாராளுமன்றத்தின் புதிய உறுப்பினர்களின் பதவியேற்பு வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த வருடம் உறுப்பினர்களாக செயற்பட்டவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. புதிய உறுப்பினர்களும் லட்சணையும் அணிவிக்கப்பட்டது. தரமான அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்கு மாணவர்களுக்கான பாராளுமன்றம் பெரிதும் வழிவகுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஈக்குவடோரின் துங்குராகுவா எரிமலை 2வது நாளாகவும் குமுற ஆரம்பித்துள்ளது. இந்த எரிமலையிலிருந்து வெளியாகும் சாம்பலும் தூசு துணிக்கைகளும் ஆகாயத்தை நோக்கி பரவிச் செல்கின்றன. துங்குராகுவா எரிமலை 5023 மீட்டர் உயரமானதாகும். தலைநகர் குயிட்டோவுக்கு தெற்கு திசையாக சுமார் 135 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்துள்ளது. எரிமலை குமர ஆரம்பித்திருப்பதால் அந்த பகுதியின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அனர்த்த பிரிவின் தலைவர் தெரிவித்துள்ளார். எரிமலையிலிருந்து வெளியாகும் சாம்பல் ஆகாயத்தை நோக்கி சுமார் 2 கிலோமீட்டர் வரை பரவிச் செல்லும் காட்சியை அந்நாட்டு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹலால் சான்றிதழ் பாவனையிலிருந்து நீக்கம். மஹிந்த சிந்தனை கொள்கை திட்டத்தில் பெண்களுக்கு விசேட இடம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிசில் ராஜபக்ஷ தெரிவிப்பு. இலங்கைக்கும் கொரியாவுக்கும் இடையில் மீண்டும் நேரடி விமான சேவைகள். காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சின் யாழ் மாவட்ட அலுவலகம் திறந்து வைப்பு.
ஈக்வடோரில் துங்குராகுவா எரிமலையின் குமரல் ஆரம்பம். இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.